இப்படியே உன் மடியில படுத்திருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ரேவதி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி நேரத்துல இவன் கூட வந்து பேசிக்கிட்டு இருப்ப? இதுக்கு என்ன தைரியம் வேண்டி இருக்கு? இவர் என்னோட புருஷன். இவரோட பேசிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க. இந்த நேரத்துல நீ இவனோட இருக்கிறது தப்பு இல்லையா? 6 மாசம் கழிச்சு தானே தீர்ப்பு வரப்போகுது. அது வரைக்கும் நாங்க புருஷன் பொண்டாட்டி தானே. ஒன்னா இருந்தா என்ன தப்பு? வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. அந்த நிலைமையை நீங்க தானே உண்டு பண்ணீங்க. சந்திரா, 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 ஏய் சந்திரா, என்னக்கா? ஏய், நீ எங்கடி போயிட்ட? உன்னை பாத்துக்க சொன்னா இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நீ எங்க போன? இல்லக்கா, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்ததா, அதான் ரூமுக்குள்ள போயிட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதே வேஸ்ட். நானே எல்லாத்தையும் பார்க்க விடதா இருக்கு. இவ ஒருத்தி நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாளே. ரேவதி, அவங்களை எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு நீ ரூமுக்கு போ. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு போறேன். நீ உட்காரு. வா உட்காரு. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க சார். சகல பயப்படாம போங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இவங்களை செக்அப் பண்ணி பாத்தீங்களா? அவங்கள செக்அப் பண்ணி பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல டாக்டர், வீட்டுல ரொம்ப பெயினா இருக்குன்னு கத்துனாலே. கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி வலி எல்லாம் வர்றது சகஜம்தான். உங்க ஒய்ஃபுக்கு வந்ததும் அந்த மாதிரி வலிதான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டிருக்கேன். வலி படிப்படியா குறைஞ்சிரும். நத்திங் டு வரி. ஒண்ணும் இல்லல்ல. நான் கூட என்னமோ ஏதானும் பயந்துட்டேன் டாக்டர். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ், நட்ஸ், காய்கறி எல்லாம் எடுத்துக்கோங்க. மோர், இளநீ எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும். மத்தபடி டயத்துக்கு தூங்கி எழுந்து குடுக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் டைமுக்கு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர், நான் பிரெக்னன்ட் ஆகி 5 மாசம் ஆச்சு. ஆனா வயிறு வெளியே பெருசா தெரியவே இல்லையே. ஏன்? அது ஒன்னும் கவலைப்படுற விஷயமே இல்ல. சில பேருக்கு 8 மாசத்துக்கு மேலதான் வயிறு தெரியும். அது அவங்கவுங்க உடல் வாகத்தை பொறுத்து இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி தான். வயிறு கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ நாங்க கிளம்பலாமா டாக்டர்? கிளம்புங்க. ஒய்ஃபை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர், வாரோகனி போலாம். தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். வாங்க. வா போலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரெக்னன்ட் டைம்ல வர சாதாரண வழிதான் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. மூணு பேர் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வராங்கன்னு தெரியலையே. அந்த டிரைவர் பைய கூட இவங்க 2 பேர் எதுக்கு போகணும்? இது முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா, 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 என்னடி? எந்திரி, எழுந்துரு. என்ன இந்த நேரத்துல எழுப்பிக்கிட்டே? என்னாச்சு? ஐயோ, வெளியில வந்து பாரு என்ன நடக்குதுன்னு. ஏன், என்ன நடக்குது? வெளியில வந்து பாருக்கா, அப்பதான் தெரியும். வா வா. ரோஹிணி,
நீங்க போய் சேர்ந்துட்டீங்க. நீங்க போன பிறகு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. சதா உங்க ஞாபகமாவே இருக்கு. வீட்டுல இருந்தா பைத்தியம் பிடிச்சிருன்னு தான் இப்படி கோயில் குளம்னு போய்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோடையே இருந்துட்டு இருக்கேன்.